சொல்லுங்க. மிஸ்டர் மெஹரா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் மேலே ரூமில் தான் இருக்காரு. நான் அங்கேருந்து வரேன். அவரோட ரூம் மேலே சென்டரில் தான் இருக்கு. என்ன விஷயம் மேடம்? சரிதா இந்த காஃபியை கொடுத்தாங்கன்னு அவர்கிட்ட நீங்க கொடுத்துட முடியுமா? நீங்களே கொடுத்துருங்க மேடம். நான் ரியா மேடம்க்கு ஜூஸ் போட்டு கொண்டு போனேன் மேடம். ஏ லோகேஷ், இங்கே வா இங்கே வா. Can I talk to you later, யா? நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கேன். I am. Bye. மறுபடியும் அதே கதை. எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது? இந்த ரூம் தான் நினைக்கிறேன். Inky Pinky Ponky. Inky Pinky Ponky, father had a donkey, donkey died, father died, Inky Pinky Ponky. என்னப்பா இது? உஃப், வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து செலக்ட் பண்ணலாம். இப்பதான் மெசேஜ் பண்றதுக்கு டைம் கிடைச்சதா? சாரி பாஸ். என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளாதே கண்மணி. சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல், உன்னை பார்க்காமல், கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்தாய், நெஞ்சில் வாழ்கின்றாய், விட்டு செல்லாதே, இது நியாயமில்லை. He loves rock. ராக் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இது யாரு சூஸ் பண்ணுது? Flask? Is this what I'm thinking? ஒருவேளை நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அதுதான் வந்திருக்கோ. சரிதா சிஸ்டரோட காஃபி. சரிதா சிஸ், ஐ லவ் யூ. என்ன ஒரு டைமிங். ஓஹோ, என்னப்பா கூட்டியா? என்ன இது? சரிதா சிஸ்டரோட காஃபி. சரிதா மேடமோட காஃபியா? சரிதா சிஸ்டரோட என்ன காஃபி. ஒரு அதிசயம், கடைசில அவங்க கொடுத்தே அமிச்சிட்டாங்களா? இன்னைக்கு காலையில இருந்து நாம இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதோ அமிர்தத்தை குடிச்ச மாதிரி அவ்வளவு பாராட்டுற. அவ்வளவு நல்லா இருக்கா? அட அமிர்தம் தான், அவ்வளவு ருசியாவா இருக்கு? அமிர்தம் தான். குடிச்சு பாரு, சொர்க்கத்துக்கு போயிடுவ. பாக்குறேன், சொர்க்கத்துக்கு போறேன் நானு. சரி, முதல்ல இப்ப குடி. குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். நாட் பேட்யா. நான் சொன்னது உண்மைதானே? நல்லா தான் இருக்கு. போதும் போதும், இது போதும். இன்னொரு ரவுண்ட் வேணும்னா சரிதா சிஸ்டர் கிட்ட போய் கேளு. அதுவும் உனக்காக பர்சனலா கேளு. அவங்க கிட்ட வாங்கிக்கோ. ஏன்னா இதுக்கு மேல நான் தர மாட்டேன். சரி, நான் அவங்க கிட்டே வாங்கிக்கிறேன். என்ன எதுக்காக கூப்பிட்ட அதை சொல்லு. ரன்வீரை உன்கிட்ட அனுப்பி வச்சேன்ல, மறந்து சொன்னா. அது என்னன்னா, நான் வந்து பல்லவிக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன? அது என்னுடைய ஸ்டைல். ஆனா அத உன் ஸ்டைல்ல கொடுக்கணும். சரியா? நோ 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 நோ, யூ ஹேவ் டு கம். நான் உங்களை எதிர்பார்க்கறேன். சாரி, ஐ அம் சோ சாரி. சாரி, நான் வந்து நீங்க? நான் கேட்டரிங்காக வந்திருக்கேன். சரிதா உங்க கேட்டரிங். ஓ, சரிதா உங்க கேட்டரிங்கா?
இங்க பாரு, எனக்கு அந்த சிகப்பு கலர் மசாலா டப்பா எங்க இருக்குன்னு தெரியல. எங்க ஓ இருக்கு? சாரி சாரி, இதோ நான் வரேன். சரி சீக்கிரமா வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. என்னையா தேடுற? விக்ரம் விக்ரம் எங்க இருக்காரு பல்லவி? விக்ரம் அபியை தேடுறதுக்காக அவர் ரூமுக்கு போயிருக்காரு. ஓகே, ஆக்சுவலி ஐ ஹேட் சம் ஒர்க் வித் ஹிம். யூ நோ இட்ஸ் ஐ எம் சோ சாரி. ஐ ஹாவ் நோ மேனர்ஸ். யூ லுக்கிங் பியூட்டிஃபுல். ஓ தேங்க் யூ. யூ நோ வாட், ஐ ஜஸ்ட் மெட் திஸ் உமன். அவங்க கேட்டரிங் ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. ஷீ சோ அமேசிங். எவ்வளவு அழகா பொறுமையா பேசுறாங்க. அவங்க கிட்ட நான் 2 நிமிஷம் தான் பேசினேன், ஆனா பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. சம்டைம் லேட் ஸ்வீட் ஹார்ட். எனக்கு நிறைய வேலை இருக்கு. விக்ரம் கிட்ட பிசினஸ் பேச வேண்டியது இருக்கு. ஐ ஹாவ் டு சேஞ்ச். இட்ஸ் யுவர் பார்ட்டி. ஐ நீட் டு லுக் பெஸ்ட் லேட்டர். ஓகே பை. சாரியா. பட் லிசன், இந்த பார்ட்டி முடியற வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நீ அவங்கள மீட் பண்ணணும். ஹே ப்ரோ, நீங்க பார்க்கிறதுக்கு கூலா இருக்கீங்க. ஹேய் ரைட், ஐ நோ ரைட். கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்க. அப்படி யாரை பார்க்க போற? யா, நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு ஒருத்தவங்கள ப்ரொபோஸ் பண்ண போறேன். என்னது? பிராச்சி? Are you mad? அப்ப அவ இல்லையா? நீ என்ன பைத்தியம் மாதிரி வளர்ற? ஏதோ தெரியாம அவ பேர் வாயில வந்துடுச்சு. இப்போ அதுல என்ன ப்ராப்ளம்? உன்கிட்ட ஒரு லைவே இல்ல தெரியுமா? எதுக்கு அப்படி நினைச்ச? என்ன பாரு, என் பேர் என்ன? என் பேரு ரன்பீர் கோழி. அப்புறம் அவ பேர் என்ன? ஐ டோன்ட் even care. அவ பேர் எடுத்தாலே எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அவ பேரை கேட்டாலே மூட் ஸ்பாயில் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம லைஃப்ல ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அவள மாதிரி blah 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 னு லெக்சர் கொடுக்குற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கவே கூடாதுடா. இல்லப்பா, ஐ டோன்ட் நோ வாட். அவளுக்கு நல்ல மனசு. பட் கெஸ் வாட், எனக்கு நல்ல மனசு தேவையே கிடையாது. ஏன்னா ஐ எம் a bad boy. I like bad. Good is a very boring. Good is very boring. அப்புறம் என்னன்னா, bad is very thrilling, is exciting. And you know what, Harion, bad is new word. அது சரி, நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அந்த பொண்ணு பேரை சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாம நான் இப்பவே உன் கூட வரதுக்கு ரெடியா இருக்கேன். இது பெரிய டீலா. அதை தான் நான் சொல்றேன். இன்னைக்கு உன்னோட அண்ணன் மனசுல ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு என்னோட வாயில ஒரு பொண்ணு பேர் மட்டும் தான் வரும். அப்புறம் போன்ல ஒரு பொண்ணு கான்டாக்ட் மட்டும் தான் இருக்கும். இன்னில இருந்து ரன்வீர் இஸ் a only one woman man. அடேங்கப்பா, சஸ்பென்ஸ் தாங்க முடியல. முதல்ல அவ பேர் என்னன்னு சொல்லு. யார்கிட்டயும் சொல்ல கூடாது. நிச்சயமா சொல்ல மாட்டேன். உன் மேல ப்ராமிஸ், எல்லார் மேலயும் ஓகே ஓகே சொல்றேன். So I am going to propose Ria. என்னது? ரியாவா? ஓ மை காட். Hey, நான் சொல்றது கேளு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். All the best. நான் சொல்றது கேளு அண்ணா, நீ கேளு. ரியாவை ப்ரோபோஸ் பண்ண போறியா? வாவ், நான் இப்பயே போய் எல்லார்ட்டயும் சொல்றேன். ஓ ஏ. யார்கிட்டயும் சொல்ல. இல்ல நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஏய், நீ என்ன பைத்தியமா? இங்க பாரு, நீ சொல்லாம இருந்தா உனக்கு நான் பைக்கோட்ட கத்து கொடுக்குறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதுக்கு தான் பிரைப்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ இந்தியால இருக்க. இந்தியால இப்படிதான் எல்லாமே நடக்கும். சரி, நாளைக்கு? நாளைக்கா? ஓகே ஓகே. பைக் சாவி? பைக் சாவி எதுக்கு கேக்குற? எதுக்குன்னா, நான் உன்னை நம்ப மாட்டேன். நாளைக்கு காலையில நீ எங்கேயாவது போயிட்டீனா சாயங்காலம் வந்து சாரி சொல்லுவேன். அதனால வேண்டாம். எனக்கு செக்யூரிட்டி வேணும். அதனால பைக் சாவி என்கிட்ட தான் இருக்கணும். நீ எனக்கு கத்து கொடுக்கற வரைக்கும் நீ பைக் ஓட்ட கூடாது. ஆனா ஒண்ணுப்பா, நீ ரொம்ப லக்கி. இவ உனக்கு தங்கச்சா பிறக்கல. இவ எனக்கு சரியான ட்ரபிள். நான் ட்ரபிளா? நான் தான் பிரச்சனையா? ஏன் வாயால நானே பிரச்சனை. இப்போ ப்ராப்ளம் உங்க 2 பேருக்கு தான். நான் இப்பயே போய் எல்லார்ட்டையுமே சொல்றேன். ட்ரபிள்னு சொல்லாம வேற என்னன்றா சொல்லுவாங்க? ஏய், இங்க பாரு. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். உன்னை போய் ட்ரபிள்னு யாராவது சொல்லுவாங்களா? நீ ட்ரபிளே இல்ல. நான் சொல்றது கேளு, நீ ட்ரபிளே இல்ல. ஓகே, நீ ரொம்ப பெரிய சேவியர். யா. சோ as I told you, நான் உன்னை நம்ப மாட்டேன். பைக் சாவி. சரி, கொண்டு வரேன். எஸ் You are right. I agree with you. எஸ். கம் ஆன். யா, இப்போ கிடைச்சிருச்சு. அடடா, thank you my brother. Enjoy. இங்க பாரு, நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே? பல்லவி. ரொம்ப அழகா இருக்க. ஓ தேங்க் யூ. அட, நான் ஒன்ன பத்தி சொல்ல வரல. என்னோட ஜிமிக்கை பத்தி பேசிட்டு இருந்தேன். அழகா இருக்குல்ல? ஓகே. எனக்கு தெரியுமா, ரியாவோட பர்த்டே வந்துச்சுல்ல? அபி ரியாவுக்கு மட்டும் gift கொடுக்கல, எங்களுக்கும் gift கொடுத்தாரு. இதை விட பெட்டரான நாள் வராது. அதனால தான் இன்னைக்கே நான் போட்டுக்கிட்டேன். அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கு அப்படின்னா அழகா இல்லையா? இல்ல இல்ல, இரு, நானே கேக்குறேன். அபி கிட்ட கேட்டு பாக்குறேன். அது அங்க இருக்காரு. அபி, அபி இங்க வாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி இருக்க?
ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. பை த வே விக்ரம், ம், அண்ணி அவங்க ஜிமிக்கியை பத்தி கேக்குறாங்க. அது இல்ல அவங்க பல்லவிய பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அட இல்லையா, எனக்கு அண்ணியை பத்தி நல்லா தெரியும். அவங்க எப்ப என்ன சொன்னா என்ன அர்த்தம்னு என்னை தவிர வேற யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. நீ அதுல குறைஞ்சவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என் மனைவியை தவிர வேற யாருமே என் கண்ணுக்கு தெரியல. ரொம்ப அழகா இருக்கா. விக்ரம்ஜி, இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் பல்லவி ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா நானும் ஒருத்தருக்கு மனைவி யாரை விட குறைஞ்சவே இல்ல. அப்புறம் அபி சரியா சொன்னாரு. நான் என் ஜிமிக்கி பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க ஜிமிக்கு கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு என் ஒய்ஃப் முன்னாடி எல்லாருமே கம்மி தான். அட அதே தானே நானும் சொன்னேன். பல்லவிய முதல்ல பார்க்கும்போது அதே தான் சொன்னேன். சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்க பல்லவிய பார்த்தோம். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, கல்யாண பொண்ணே இவ முன்னாடி தோத்து போயிட்டா. இவ தான் என் மருமகன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அம்மா, இந்த கேள்வி நீங்க என்கிட்ட அப்பவே கேட்டிருந்தீங்கன்னா வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே இவளை பார்த்ததுதான் சொல்லியிருப்பேன். இல்ல, நான் அந்த டைம்ல கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. எல்லா ஆம்பளைங்களும் சொல்றாங்க. கல்யாணம் ஆகி பல வருஷத்துக்கும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப கூடவா? என்னோட அபியும் இப்படிதான் சொல்லுவான். அதுவும் ரொம்ப தெளிவா சொன்னான். எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னான். ஆனா கடவுளோட விருப்பத்தை யாராவது மாத்த முடியுமா? ஆனா இங்க நான் சொன்னதுதான் நடந்துச்சு. ஏன்னா பல்லவிய நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் என்னோட மருமகளை அந்த கடவுள் தான் தேர்ந்தெடுத்தான். பல்லவிய நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, என் பையனுக்கு நிறைய அன்பை கொடுப்பான்னு எனக்கு அப்பவே தெரியும். என்னோட மருமக தன் புருஷனை மட்டும் இல்ல, அவனோட குடும்பத்து மேலயும் அன்பை காட்டுனா. குடும்பத்துல எல்லாரையும் ரொம்ப பொறுப்பா கவனிச்சுக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அபியையும் பொறுப்புள்ளவனா மாத்திட்டா. முன்னெல்லாம் என் அபி இப்படி கிடையாது. தான் பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தான். அவ அப்படியே முழுசா மாறிட்டான். இன்னைக்கு அபி இந்த அளவுக்கு மாறி இருக்கானா, அதுக்கு காரணமே என் மருமக தான். அம்மா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? விக்ரமோட வெட்டிங் ஆனிவர்சரிய நீங்க என்ன பத்தி போய் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, விடுங்க. பாட்டி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? உண்மையை தானே சொன்னாங்க. விக்ரம் பல்லவி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவர் தம் பொண்டாட்டி மேல வச்சிருந்த அன்பை எந்த ஒரு கதையிலயும் நம்ம பாத்திருக்கவே முடியாது. அப்புறம் அண்ணி, இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாமே, ப்ளீஸ். அட, அவ என்னப்பா தப்பா சொல்லிட்டா? உண்மையை தானப்பா அவ சொன்னா. இங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து இங்க நின்னுட்டு இருக்கீங்க. பார்ட்டி இங்க தான் நடக்க போகுதுன்னா எதுக்கு கெஸ்ட் கூப்பிடணும்? பல்லவி அண்ட் விக்ரம் உங்ககிட்ட இன்னும் நான் பெஸ்டா எதிர்பார்க்கறேன். சரி வாங்க, கெஸ்ட்டுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆலியா, 1 மினிட். எங்களுக்கு அபியோட ஒய்ஃபை பத்தி ஏதாவது சொல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கள மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி எந்த கதையிலையும் பார்த்திருக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கு அவளை பத்தி இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல. அண்ணா நீங்க எக்ஸ்கியூஸ் மீ. அபி, என்னாச்சு? ஐ ஜஸ்ட் நீட் a glass of water. நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். நான் போய் கொண்டு இட்ஸ் வரேன். ஓகே, இட்ஸ் ஃபைன். நான் போய் எடுத்துக்கிறேன். ரியா அம்மா டாபிக்க பத்தி இங்க யார் ஆரம்பிச்சது? இவங்க தான். பெரியம்மா, நான் என் மருமக பல்லவிய பத்தி பேசிட்டு இருந்தேன். ரியாவோட அம்மாவை பத்தி நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. நீ உன் மருமகளை பாராட்டி பேசுன, நானும் என் மருமகளை பாராட்டி பேச ஆரம்பிச்சிட்டேன். தாசி, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. இந்த வீட்ல ரியாவோட அம்மாவை பத்தி யாரும் பேச மாட்டாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி அண்ணன் முன்னாடி இதை பேசியிருக்க கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. எங்க போற? ரூமுக்கு போய் ஃபோன் பண்றதுக்கு. யாராவது நீ எங்கன்னு கேட்டா ஃபோன் பேச போயிருக்கன்னு சொல்றேன். சரி, என்கிட்டயாவது என்ன விஷயம் சொல்லு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்னாச்சு? எதுக்கு மறைக்கிற? என்ன விஷயம் என்கிட்டயாவது சொல்லு. இல்ல புறம், இந்த பார்ட்டிஸ்லாம் இப்ப எனக்கு சூட்டே ஆக மாட்டேங்குது. என்னன்னா, ஃபேமிலி கூட இருக்கிறது நல்லதா இருக்கானா, கூட்டத்துல நான் தனியா இருக்கேன். எப்படி இருக்குன்னா, என் லைஃப்ல எதுவும் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. அப்புறம் உனக்கே தெரியும் நீ யாரை ரொம்ப மிஸ் பண்றன்னு. தெரியுது, ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிட்டா? உன் லைஃப்ல நீ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டான்னு தெரியுது இல்ல? ஒருவேளை அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்றது?
அவ என்னை விட்டு போகும்போது என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? நான் என் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிட்டேன் பூரன். இந்த 20 வருஷத்துல நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட எனக்கு அவ திரும்ப வரமாட்டா. பாத்து பத்திரமா வைங்க, ரொம்ப சூடா இருக்கு. பிராச்சி பாத்து, வெறும் ஜூஸ் மட்டும் கொடுக்காதீங்க, ஸ்டார்டர்ஸையும் சேர்த்து கொடுங்க. கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா பாதையில உப்பு செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா தான் இருக்கு. எல்லாருக்கும் எடுத்து சூடா கொடுங்க, ஓகே? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? இந்த ட்ரேவை இந்த மாதிரி மேல வைக்க கூடாது, இப்படி கீழே பிடிங்க. அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா கீழே விழுந்துரும்ல, அதுக்காக தான். அப்புறம் ஸ்டார்டர் கொடுத்த உடனே எல்லாருக்கும் டிஷ்யூ பேப்பரும் கொடுத்துருங்க, ஓகே? ஞாபகமா கொடுத்துருங்க. சரி, எடுத்துட்டு போங்க. பாத்ரூம். ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை தான் சொல்றேன், இருங்க நில்லுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் சரியா எடுத்து வச்சு அப்புறமா எடுத்துட்டு போங்க. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் இங்க நிறையவே இருக்கு. ஒருவேளை தீந்து போச்சுன்னா உடனே இங்க வந்து கொண்டு போங்க. யாருமே ஸ்டார்டர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆல் தி பெஸ்ட். சஹானா, பிராச்சி, இன்னும் 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? அவங்க ஸ்டார்டர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க டின்னருக்கான இடத்தை ரெடி பண்ணுங்க, சரியா? சஹானா, ஒயிட் ஷீட்ஸ் கொண்டு வந்தோம்ல, அதை வச்சு டேபிள கவர் பண்ணிடு. பிராச்சி, ஒரு கிளாஸ் பவுல்ல தண்ணி ஊத்தி அது மேல ஃப்ளவர் பெட்டல்ஸ் போட்டு அப்புறம் டீ லைட் கேண்டில்ஸ் வைக்கணும். சரிம்மா. சஹானா, ஒயிட் ஷீட் காரிடோர்ல இருக்கு. அப்புறம் ஃப்ளவர் பெட்டல்ஸ் டெம்போல இருக்கு. இன்னும் அதை எடுக்கவே இல்லையா? நான் போய் பார்க்கறேன். சீக்கிரமா போ. இருங்க சித்தி, நான் இதை வச்சுட்டு போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீ முதல்ல போ, உனக்கு சொன்ன வேலையை முடி. அவங்க போய் திரும்ப வரதுக்குள்ள இந்த ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். உனக்கு பெரிய பெரிய பார்ட்டியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் போல இருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், என்னென்ன சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நிச்சயமா உனக்கு ஓஷியார்பூர்ல தெரிஞ்சிருக்காது. இந்த அளவுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க வீட்டுல பெரிய பெரிய பார்ட்டி எல்லாம் நடந்திருக்கணும். ஒருவேளை நீ ஏதாவது பெரிய வீட்டு மருமகளா என்ன? ஹலோ. அது எப்படி வர முடியாதுன்னு சொல்லுவீங்க? 2-3 கிலோவுக்கான ஆர்டர் ஒன்று நான் கொடுக்கவே இல்லை. ஹலோ, இது எவ்வளவு பெரிய பார்ட்டி தெரியுமா? ஆமா, யார் பேசுறீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ. என்னாச்சு? யார் பேசுனாங்க? அதான் அந்த தக்காளி விக்கிறவன். ஒருவேளை தக்காளி கம்மியா இருக்குமோன்னு இன்னும் 10 கிலோ தக்காளிக்கு ஆர்டர் கொடுத்தேன். இப்ப என்னன்னா அந்த கடைக்காரன் டெலிவரி பண்ணவே முடியாதுன்னு சொல்றான். இப்ப என்னாச்சு? இத்தனை பேர் இருக்காங்களே, யாராவது ஒருத்தவங்க போவாங்க. அட, அது எப்படி யாரையாவது அனுப்பி வைக்க முடியும்? பிராச்சியும் சஹானாவும் வெளியில இருக்காங்க. அவங்க வெளியில இருக்கிறதா நல்லது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஏடாகூடம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். அதுக்கப்புறம் நானும் இந்த இடத்த விட்டு போக முடியாது. அப்புறம் சமைக்கிறவங்க யாரு? அதுக்கப்புறம் இந்த கிச்சனை பாத்துக்கிறவங்க எல்லாம் யாரு இருக்காங்க? நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் பாத்துக்க போற? நான் இந்த மாதிரி பார்ட்டிஸை ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்க சரியா தான் சொன்னீங்க. நான் ஒரு பெரிய வீட்டு மருமக. அந்த வீட்ல இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் நடக்கும். அதை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அதனால நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பக்கா தானே? சீக்கிரமா போயிட்டு வாங்க. லேட்டா வந்தீங்கன்னா உங்க சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். அட, அது எப்படி கட் பண்ணுவ? உன்னை நான் கட் பண்ண விட மாட்டேன். இப்படி போய் இப்படி வந்துருவேன். பாத்து போங்க. கூடவே டெம்போக்காரரையும் கூட்டிட்டு போங்க. என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளாதே கண்மணி. சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல், உன்னை பார்க்காமல், கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்து